வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 10 நவம்பர் 2008க்கான செய்தி அறிக்கையை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் ஆவுடையப்பன் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் குளிர்கால தொடர் இன்று காலை தொடங்கியது. மறைந்த மதிமுக உறுப்பினர் வீர இளவரசன் உள்பட 6 பேரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அவை அத்துடன் ஒத்திவைக்கப்பட்டது. மதிமுக பொருளாளர் கண்ணப்பன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் கூறியபோது, எங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்கான வாய்ப்பை இந்த அரசு அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றத்தை நிருபர்களிடம் தெரிவித்தார். அவர் கூறியதை தற்போது பார்க்கலாம். அனுதாப தீர்மானம் பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுக்கவில்லை. மற்றவர்களை ஏற்கனவே இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களைப் போலவே இவருக்கும் 2 நிமிடம் மௌனம் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி அத்தோடு சபாநாயகர் சபையை ஒத்திவைத்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனவேதனை உண்டாக்கி. தமிழக முதல்வர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், இலங்கை இருதரப்பின் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். தற்போது விடுதலை புலிகள் போர் நிறுத்தத்தை தயார் என்று அறிவித்துள்ளார்கள். போர் நிறுத்தம் செய்வது இலங்கையின் கடமை. இதனை இலங்கை அரசுக்கு தெரியப்படுத்தி அந்நாட்டை செயல்படுத்த வைப்பது மத்திய அரசின் பொறுப்பு என்று முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக காங்கிரஸ் எம்எல்ஏ ஞானசேகரன் மற்றும் அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியோர் புகார் தெரிவித்துள்ளனர். இதன்படி அந்த கல்வி திட்டத்தில் 1 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் அதனுடைய அதிகாரிகள் 5 பேர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் வேலூரிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை புலிகள் முதலில் தங்களது ஆயுதங்களை கீழே போட்டால்தான் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை தொடங்க முடியும் என்று இலங்கை அரசு பதிலளித்துள்ளது. இதற்கிடையில் இலங்கை அதிபர் ராஜபக்சே 3 நாள் இந்திய சுற்றுப்பயணமாக இன்று இந்தியாவுக்கு வருகிறார். மாலோகால் குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள பெண் சாமியார் பிரக்யா சிங் தாக்கூருக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக தம்மை கைது செய்ய வேண்டுமென்றால் கைது செய்து பார்க்கட்டும் என்று சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரே சவால் விடுத்துள்ளார். ஈராக் நாட்டின் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள மார்க்கெட்டில் முதலில் கார் குண்டு, பிறகு தற்கொலை தாக்குதல் நடந்தது. இதில் 25 பேர் பலியானார்கள் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இந்திய ஆஸ்திரேலிய இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி நாக்பூரில் இன்று இறுதியாட்டத்தில் இந்தியா அமோக வெற்றியடைந்தது. இந்தியா 172 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் 441, இரண்டாவது இன்னிங்ஸ் 295. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ் 355, இரண்டாவது இன்னிங்ஸ் 200 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பை அளித்துள்ளது. வானிலை அறிக்கை. நேற்று சேட்டலைட் படத்தை பார்த்திருக்கிறோம். இன்று அதே சேட்டலைட் படம் இன்று காலை 11 மணிக்கு எடுக்கப்பட்டது. மேகமூட்டங்கள் வங்கக்கடலிலிருந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதும், தமிழகத்திற்கு மேல் அடர்த்தியான மேகமூட்டம் இருப்பதால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதையும் இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.